விருச்சிக ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குது? பொதுவாகவே விருச்சிகம் யார் ஜோதிடம் பார்க்க வந்தாலும் விருச்சிகமாக இருந்தால் மட்டும் போதும். சொல்லக்கூடிய விஷயம் ஒன்றே ஒன்று தான், நாங்களாம் எப்படிங்க நல்லா இருப்போம், நாங்களாம் ஏமாறாமல் இருக்க வழியே இல்லையா, நாங்களாம் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையா, நாங்கள் ராசியை மாற்றிட்டோமா, விளையாட்டாக சிலர் கேட்குறது உண்டு. இப்போ நாங்கள் எப்போ நல்லா இருப்போம், கரெக்டாக நீங்கள் சொல்லுவீங்களா, நீங்கள் சொல்லுவீங்கன்னா தான் உங்கள்கிட்ட நாங்கள் ஜாதகமே பார்ப்போம் அப்படின்லாம் கேட்பாங்க. உண்மை என்ன அப்படின்னா, விருச்சிகம் நீங்கள் எப்போ நல்லா இருப்பீங்க, நீங்கள் உங்களை தெரிஞ்சிக்கணும், அந்த க்ஷணத்துலேருந்து நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்க, அதுதான் உண்மை. பொதுவாக பாருங்கள், காலபுருஷனுக்கு 8ஆம் பாவம் விருச்சிகம் அப்படின்றதால ஏமாற்றம், தோல்வி, துரோகம் இதெல்லாம் இருக்க தான் செய்யும். ஆனால் அந்த ஏமாற்றம், தோல்வி, துரோகம் எல்லாமே உங்களுக்கு நல்லதுமா? ஒரு ஏமாற்றம் உங்களை பார்த்திங்கன்னா உங்களை நீங்கள் யாருன்னு உங்களுக்கு புரிய வைக்கும். பொதுவாக சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஹனுமன் அந்த சமுத்திரத்தை கடக்கணும், கடந்து லங்கைக்கு போகணும் அப்படின் போது பயந்தாராம். பயப்படும் போது ஜாம்பவான் சொன்னாராம், உன் பலமே உனக்கு தெரியாது, நீ குழந்தையில நீ பார்த்தீங்கன்னா சூரியனை விழுங்க போன அப்படின்ற விஷயத்த சொல்லுவாராம். அப்போ தான் ஹனுமனோட பலம் தெரியுமா. அந்த மாதிரி உங்களுக்கு உங்களோட பலத்தை தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஆக்கப்பூர்வமாக யோசிச்சிங்க அப்படின்னா 12 ராசிகள்லையும் சாதிக்கக்கூடிய ராசி விருச்சிகம். சாதிக்கக்கூடிய ராசி விருச்சிகம் அப்படின்னு சொல்லலாம். ட்ரெமெண்டஸ் எனர்ஜி அப்படின்றது உண்டு. ராசியாதிபன் செவ்வாய், சந்திரன் நீச்சம் தான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் ராகுவும் கேதுவும் உச்சமடைகிறது விருச்சிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு ராட்சஸ் உச்சமாக இருந்தாலே நம்ம சாதிக்கிறது அப்படின்றது பெரிய விஷயம் இல்லைங்களா. எங்களுக்கு பார்த்திங்கன்னா வானமே எல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு எனர்ஜி இருக்கும். பொதுவாக ரிஷபத்தில் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ராகுவும் கேதுவும் நீச்சம், அதே மாதிரி விருச்சிகத்தில் உச்சம் அப்படிம்பாங்க. அதுதான் ஒரு ரீசன். விருச்சிகத்துக்கு அளவுக்கு அதிகமான தைரியம் இருக்கும் அந்த ஸ்கார்பியன்ஸ்க்கு. நைட் டைம்லாம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு, பகலெல்லாம் சுற்றுறதுக்கு எனக்கு பிடிக்காது, ராத்திரி தனியாக சுற்றுறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி எங்களுக்கு ஒரு ஹிட்டன் ஏரியாஸில் வேலை இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். பொதுவாக இப்போ டாக்டர்ஸாக இருக்காங்க அப்படின்னா கூட அவங்களுக்கு எஃப்எம் டிபார்ட்மெண்ட் இருக்கும், அந்த ஃபோரன்சிக் பர்சனாலிட்டிஸாக இருப்பாங்க. அப்போ அவங்க சாதாரணமாக எல்லோரும் போயிட முடியுமா, போயிட முடியாது. அந்த மாதிரி ஒரு ஹிட்டன் அந்த மாதிரி இடம்லாம் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் எங்களுக்கு நாட்டம், எங்களுக்கு அமானுஷத்தில் நாட்டம் அதிகம். இப்படி தான் விருச்சிகம். அப்படிப்பட்ட விருச்சிகம் ரொம்ப நாளாக நல்லா இல்லை அப்படின்லாம் சொல்லாதீங்க. நீங்கள் உங்களை புரிஞ்சிக்கினா, நான் முதல்ல சொன்னது தான் இப்பயும் சொல்கிறேன், அந்த க்ஷணத்துலேருந்து நீங்கள் நல்லா இருப்பீங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா கடந்த வருடம் விருச்சிகம் பெருசாக நல்லா இல்லை. ரீசன் என்ன? குரு பகவான் அஷ்டமத்து குருவாக இருந்தார். உங்களை பெருமளவுக்கு எடுத்தது குரு பகவான் அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய விருச்சிகம் செய்யாத தப்புக்கு ஒரு அசிங்கோ, அவமானம், அவப்பேர், சொல்லுக்கு ஆளானீங்க. ஆரோக்கியம் சார்ந்த குறைபாடுகள் இருந்துச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வேலையில் சில பிரச்சனை, செய்யாத தப்புக்கு பிரச்சனை, சேர்க்க சரியில்லாமல் நம்ம ஜஸ்ட் ஃப்ரெண்டு நல்லவங்க தான் நினச்சி பழகணும், அவங்களே நம்மளை ட்ராப் பண்ணாங்க, நம்ம கெட்டதுக்கு அவங்களே காரணமாக இருந்தாங்க. இதெல்லாம் அஷ்டமத்து குரு செஞ்சான். இப்போ விஷயம், சனி பஞ்சம சனியாக இருக்காம்மா. உங்களோட பஞ்சங்களையெல்லாம் போக்கக்கூடிய பொசிஷனில் சனியே இருக்கான். அதுக்கும் மேலே குருனோட 9ஆம் பார்வை அவன் மேலே படுத்து கடகடன்னு உங்களுக்கு நல்லது செய்ய போகிறான். அதுக்கும் மேலே உங்களை எந்த விதத்தில் கெடுத்தானோ குரு பகவான் அஷ்டமத்து குருவாக இருந்து, இப்போ அதே குரு பகவான் இப்போ பாக்கிய குருவாக இருந்து எல்லா விதத்துலேயும் உங்களுக்கு நல்லது செய்ய போகிறான். ஆக விருச்சிகத்துக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு அவார்டு, ரிவார்டு, மெடலு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு மாலை, மரியாதை, அந்தஸ்து இதெல்லாம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். விருச்சிக ராசி குழந்தைகளை பெற்றதுனாலே நிறைய பார்த்திங்கன்னா அப்பா அம்மார்களுக்கு இதே விஷயம், ஒரு சின்ன அளவிலாவது ஒரு மாலை, மரியாதை, அந்தஸ்து அப்படின்றது கிடைக்கும். அப்பாவுக்கும் விருச்சிக ராசி பிள்ளைகளுக்குமான ஒரு நல்ல உறவு அப்படின்றது இருக்கும். இது வரைக்கும் தனுஷர் படத்தில் தனுஷர் எப்பயுமே சொல்லுவார் பார்த்தீங்கன்னா, எங்கள் அப்பா இருக்கான் பாரு, அவன் தான் அவனை முதல்ல பார்த்திங்கன்னா வீட்டு விட்டு துரத்திட்டு சரியாக போகும், அவன் நின்னா தப்புன்றான், நடந்தா தப்புன்றான், அப்படி அப்பாவை அவன் இவன் சொன்ன விருச்சிகமாக இருந்தால் கூட இந்த காலகட்டத்தில் எங்கள் அப்பா தான்ப்பா எனக்கு எல்லாம். எங்கள் அப்பா என்னை நல்லா புரிஞ்சுக்கினாரு. எங்கள் அப்பா திட்டம்லாம் வச்சு நான் தப்பாக நினச்சேன். எங்கள் அப்பா என்னை வேணும்ட்டே என்னை பார்த்திங்கன்னா டிக்ரேட் பண்ணுறான், இன்சல்ட் பண்ணுறான் அப்படின்லாம் நினச்சேன். ஆனால் உண்மையாகவே எங்கள் அப்பா என்னை கரையேற்றணும், நான் எப்படியாவது பெரிய ஆள் ஆகணும் அப்படின்ற விஷயத்தில் தான் அவரோட ஆட்டிடியூட் அப்படி இருந்துச்சு, பிஹேவியர் அப்படி இருந்துச்சு. நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கினேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய காலகட்டம். அப்பாவுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதில் முன்னேற்றம் அப்படின்றது வருமா. அதே மாதிரி நிறைய விருச்சிக ராசி என்பது இப்போ பார்த்திங்கன்னா ஹையர் எஜுகேஷன் படிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிகிட்டு இருக்க பிள்ளைங்க இந்த காலகட்டத்தில் ஹையர் எஜுகேஷன் ஜம்முன்னு போய் செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்பு. ஆனால் நீங்கள் வேறுங்க, இது வரைக்கும் எங்களுக்கு யூஜியே கிடைக்கல, சாலிடாக கிடச்சிடும். ஏன் அப்படின்னா 2 மற்றும் 5க்கு அதிபன் உங்களுக்கு பார்த்திங்கன்னா குரு பகவான். அப்போ உங்களுக்கு லவ் பெருசாக எங்களுக்கு சக்ஸஸ் ஆகவே மாட்டேங்குதுங்க, பிரேக்கப் ஆகி போகுது. அது நிறைய போகட்டும், பிரச்சனை இல்லை. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு லவ் அப்படின்றதுனா அது ரொம்ப நல்ல ஒரு பார்ட்னராக இருக்கும். நீங்கள் பெண்களாக இருக்கீங்கன்னா ஒரு நல்ல பையனாக வருவா, நீங்கள் ஆண்களாக இருக்கீங்கன்னா ஒரு நல்ல பொண்ணு உங்கள் வாழ்க்கையில் வரும். ஸோ இதுவும் ஒரு பெரிய ப்ளஸ். சரி,
அதுக்கும் மேலே குருனோட பார்வை உங்கள் சுயஸ்தானத்தை பார்க்குற விருச்சிகம் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா சில விஷயத்தை இப்போ ரொம்ப தீர்க்கமாக முடிவு பண்ணுவாங்க. ரொம்ப சின்ன வயசில் இந்த மாதிரி பண்ணுவாங்க. ஓரளவுக்கு பக்குவப்பட்ட வயசு அனலைஸ் பண்ணிப்பீங்க, உங்கள் வாழ்க்கைனா என்னென்னு உங்களுக்கு புரியும். பட் ரொம்ப சின்ன பிள்ளைங்க இந்த காலகட்டத்தில் ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி தீர்க்கமாக இதை செஞ்சே தீரணும், நாளை காலைக்குள்ளே இதை முடிக்கணும், இதை செய்யணும், இதை முடிச்சிடணும், அப்படிலாம் பண்ணுவாங்க. நாளை காலையில் வந்து அம்மா கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, கண்ணே நேற்று அந்த வேலை செய்கிறேன்னு சொன்னேன் செஞ்சிட்டியா அப்படின்னா அது நேற்று, இது இன்றைக்கி அப்படிம்பாங்க. ஸோ பெருசாக வந்து பார்த்திங்கன்னா மைண்ட் ஒரு விஷயத்தில் ரொம்ப தீர்க்கமாக ஸ்டெடியாக கண்டினியூஸாக இருக்காது அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரிப்பட்ட பிள்ளைங்க ரொம்ப 7 வயசு நான் சொல்கிறது, அந்த மாதிரிப்பட்ட பிள்ளைங்க இந்த காலகட்டத்தில் குருனோட பார்வை சுயஸ்தானத்தை பார்க்கறதுனால மனசு பக்குவப்படும், பதப்படும். ஒரு விஷயத்த 3ஆம் பாவத்தை பார்க்குற உங்களை நீங்களே வந்து பார்த்திங்கன்னா உங்ககிட்ட என்னென்ன கேரக்டர் தேவையில்லாத கேரக்டர்னு யோசிப்பீங்க, யோசித்து அனலைஸ் பண்ணி அதை மாற்றிப்பீங்க. கடவுள் மேலே நிறைய நம்பிக்கை வரும். நமக்கு வந்து கோயிலுக்கு போகலாம், ஜீவசமாதி வழிபாடு பண்ணலாம், நம்ம ஆண்டவனை பற்றி யோசிக்கலாம், நமக்குள்ளே நம்ம என்னென்ன மாற்றத்தை கொண்டு வரணும், இப்படி நிறைய விஷயம் வருமா. அதுக்கும் மேலே 3ஆம் பாவம் முயற்சி ஸ்தானத்தை பார்க்குற ஒரு விஷயத்த, நல்ல விஷயத்த ரொம்ப ஸ்ட்ராங்காக முயற்சி பண்ணி சக்ஸஸும் ஆவீங்க. தம்பி தங்கச்சியினோட சப்போர்ட் பரிபூர்ணமாக கிடைக்கும். உங்களுடைய ஆக்கப்பூர்வமான சிந்தனையும் எழுத்தாற்றலும் படிக்கக்கூடிய தருணம், பேசக்கூடிய தருணம் மேம்படும் அப்படின்றது சொல்லலாம். குட்டி குட்டி டூர்ஸ் ட்ராவல்ஸ் எல்லாம் போயிட்டு வருவீங்க. அதே மாதிரி எதிர் வீடு பக்கத்து வீடு, இப்போ பெண்களாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எதிர் வீடு பக்கத்து வீடு 3ஆவது வீடு 4ஆவது தெருவில் இருக்க 3ஆவது வீடு, இவங்க எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் காசிக்கு போயிட்டு வந்தோங்க, அன்னபூர்ணி வாங்கிட்டு வந்து கொடுக்கறது, ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட பொருள் வாங்கிட்டு வந்து கொடுத்து உறவாடுறது, அந்த மாதிரி விஷயம். குழந்தைங்க ஸ்தானத்தை பார்க்குறாரு. இது வரைக்கும் குழந்தை பிராப்தமே இல்லைம்மா, நிறைய பேருக்கு குழந்தை பிராப்தம் அப்படின்றது பிறக்கும். குழந்தை இருக்குமா, பிள்ளைதாம்மா என்னோட பெரிய தொல்லை, கவலைப்படாதீங்க. அது பெரிய பெரிய தொல்லைகள் நிறைய கொடுத்துட்டு வருது அப்படின்னாலும் அது இப்போ பகுதியாக குறையறதுக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. பூர்வீகம் சார்ந்து சொத்து இருக்குமா, வரவே மாட்டேங்குது, இந்த காலகட்டம் வந்து சேரும். பூர்வீகத்தில் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குமா, அந்த வியாபாரம் பண்ணிவிட்டு பிள்ளைய வந்து வெளிநாட்டு படிக்க அனுப்பலான்னு நினைக்கிறேன், பிள்ளைக்கு சீட்டுக்கு காசு கட்டலான்னு நினைக்கிறேன், கிடைக்குமா, கிடைக்கும். நல்ல ரேட்டுக்கு போகிறதுக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. இதெல்லாமே சூப்பர்மா, சூப்பர். எதுலம்மா கவனமாக இருக்கணும், சுகஸ்தானத்தில் ராகு இருக்காருமா, என்னோடய கம்ஃபர்ட்டுக்காக நான் ஒரு விஷயம் வாங்கினேன், அது பெரிய லெவலில் கடன் வாங்கிட்டேன், ட்ராப் ஆகிட்டேன். ரொம்ப சிம்பிள், 600 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு வீடு கட்டிட்டேன், நல்லா அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கிராண்டாக கட்டினேன். 600 ஸ்கொயர் ஃபீட்டில் கிராண்டாக கட்ட முடியுமா, நீங்கள் கட்டுவீங்க. எப்படி அப்படின்னா அதில் ஏகப்பட்ட இன்டீரியர் டெக்கர்ஸ் அது இதெல்லாம் வச்சு அது வந்து பயங்கர பந்தா உள்ள நுழைஞ்சு அப்படியே பயங்கரமாக பிரம்மாண்டமாக கட்டியிருப்பீங்க. அதில் கொஞ்சம் ட்ராப் ஆகிருப்பீங்க. அதில் நான் வந்து சில லட்சம் பிளான் பண்ணேன், பல லட்சம் கையை மீறி போச்சு. அந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு அனலைஸ் பண்ணுங்கள். வசதி வாய்ப்பு இருக்குன்னா கவலைப்பட வேண்டாமா, வசதி வாய்ப்பு இல்லை அப்படின்னா அதில் கொஞ்சம் அனலைஸ் பண்ணிவிட்டு செய்யறது ரொம்ப நல்லதுமா. சரி, நாங்கள் வந்து என்ன கடவுளை வழிபாடு பண்ணோமா அப்படின்னு ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் விருச்சிகத்தில் பிறந்திருக்கீங்க, சுய ஜாதகத்தில் செவ்வாய் நல்லா இருந்தாலும் சரி நல்லா இல்லைனாலும் சரி, நீங்கள் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் யார் அப்படின்னா முருகப்பெருமான். முருகனை தினம்தோறும் வழிபாடு பண்ணுறது மேன்மையான பலன்களை கொடுக்கும், நல்லது. சரி, அதுக்கும் மேலே இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் நாங்கள் என்ன கோயில் போயிட்டு வந்தால் எங்களுக்கு நிறைய நல்லது நடக்குமா அப்படின்னா, இந்த குரு பயிற்சி காலகட்டம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பழனி முருகன் கோயில், பழனி முருகன் என்ன கோலத்தில் இருந்தாலும் பரவாயில்ல, ராஜ அலங்காரத்தில் இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டி கோலத்தில் இருந்தாலும் பரவாயில்ல. பொதுவாக ஆண்டி கோலத்தில் இருக்க முருகனை தரிசனம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படி கிடையாது, தாராளமாக தரிசனம் பண்ணலாம். ஆண்டியாக என்னை பார்க்க வந்தாலும் அரசன் ஆக்குவேன் அப்படின்றது தான் அவனோட தாற்பயம். ஆக நீங்கள் முருகப்பெருமான அட்லீஸ்ட் 2 முறை போய் வழிபாடு பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா நிறைய நல்லது நடக்குமா. அடுத்த அதாவது 2027 5ஆம் மாதத்துக்குள்ளே அட்லீஸ்ட் குறைஞ்சது 2 முறை போய் முருகனை வழிபாடு பண்ணிட்டு வாங்கம்மா, நிறைய நல்லது நடக்கும். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிம்மதி, சந்தோஷம், தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா வெற்றி, அதே மாதிரி பார்த்திங்கன்னா திடீர் தனப்பிராப்தி, போதுமான அளவுக்கு வசதி அத்தனையும் கிடைக்குமா. நான் சொன்ன சின்ன சின்ன விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கீங்க அப்படின்னா போதுமானது. இந்த காலகட்டம் நிறைய நல்லது நடக்கும். வாழ்த்துக்கள்.